தமிழ் சினிமாவில் புரட்சி கலைஞராக தவிர்க்க முடியாத ஆளுமையாக விளங்கியவர் கேப்டன் விஜயகாந்த். அவரது பிறந்த நாளான இன்று அவரின் திரைத்துறை பயணம் குறித்து சுவாரஸ்யமான தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் புரட்சி கலைஞராக ஆக்ஷன் படங்களிலும் புரட்சி படங்களிலும் நடித்து தவிர்க்க முடியாதவராக மாறியவர். சினிமாவில் பல கட்ட போராட்டங்களுக்கு மத்தியில் உச்சத்தை அடைந்து பலரையும் அந்த இடத்திற்கு சென்று சேர உதவியவர். அவர்தான் அனைவராலும் கேப்டன் என அழைக்கப்படும் கேப்டன் விஜயகாந்த். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் அழகர்சாமி ஆண்டாள் தம்பதியினருக்கு 1952 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி மகனாக பிறந்த விஜயராஜ் என்னும் இயற்பெயரை கொண்ட விஜயகாந்த் சினிமா மீது அதீத ஆர்வம் கொண்ட துடிப்பான சிறுவனாக வலம் வந்தார். இளம் வயதிலேயும் தொடர்ந்த இந்த ஆர்வம் அவரது தந்தை அழகர்சாமிக்கு அவரின் எதிர்காலம் குறித்த கேள்விக்குறியை ஏற்படுத்தியது. இதனால் கீரை துறையில் உள்ள அரிசி ஆலையை நிர்வகிக்கும் பொறுப்பை விஜயராஜிடம் வழங்கினார். கீரை துறையிலிருந்த சினிமா விநியோகஸ்தர் முகமது மர்சுக்கிடம் அறிமுகம் கிடைக்க முகமது மர்சுக்கும் விஜயராஜின் சினிமா மீதான அதீத ஆர்வத்தை கண்டு சென்னையில் உள்ள இயக்குனர் பி மாதவனிடம் அறிமுகப்படுத்தி வைத்தார். பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு விஜயராஜுக்கு 1979ஆம் ஆண்டில் MA காஜா இயக்கத்தில் வெளியான இனிக்கும் இளமை என்ற படத்தில் நடிக்க முதல் வாய்ப்பு கிடைத்தது. ஆரம்பத்தில் பல தோல்விகளை சந்தித்து வந்த அவருக்கு SA சந்திரசேகர் இயக்கத்தில் அவர் நடித்த சட்டம் ஒரு இருட்டறை படம் தமிழ் சினிமாவில் தனி அடையாளத்தை பெற்றுக் கொடுத்தது. அங்கிருந்துதான் திருமங்கலம் விஜயராஜாக இருந்தவர் விஜயகாந்தாக மாற அதற்கு பின் தொட்டதெல்லாம் துலங்கும் நடிகராக மாறினார். 1984ஆம் ஆண்டில் மட்டும் அவர் நடிப்பில் 18 திரைப்படங்கள் வெளியாகி சாதனை படைத்தது. தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அடையாளத்தை பிலிம் இன்ஸ்டிடியூட் மாணவர்களுக்கு 1986இல் அவர்கள் இயக்கி வெளியான ஊமை விழிகள் படத்தில் நடித்து பெற்றுக் கொடுத்தார் விஜயகாந்த். 1990இல் பிரேமலதாவை திருமணம் செய்து கொண்ட விஜயகாந்துக்கு விஜயபிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் என 2 மகன்கள் உள்ளனர். விஜயகாந்துக்கு 100வது படமாக 1991ஆம் ஆண்டு வெளியான கேப்டன் பிரபாகரன் அதிரடி பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் அடித்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திற்கு பிறகு சினிமா துறையிலும் ரசிகர்கள் மத்தியிலும் கேப்டனாகவே மாறினார் விஜயகாந்த். இவரின் திரைப்படங்களில் அதிகம் பேசப்படுவது அவரது துணிச்சல் மிக்க சண்டை காட்சிகளும் நீண்ட உணர்ச்சி பூர்வமான வசனங்களை ஒரே டேக்கில் பேசும் பாடியுமே. படப்பிடிப்பு தளத்தில் எப்போதும் தனக்கு என்ன வழங்கப்படுகின்றதோ அதேதான் அங்கிருக்கும் அனைவருக்கும் வழங்க சொல்வதும் பாகுபாடு பார்க்காமல் அனைவருடனும் அமர்ந்து ஒன்றாக உணவு உண்பதும் இவரை சினிமா துறைகள் எப்போதும் தனித்து எடுத்து காட்டியது. இயக்குனர் SA சந்திரசேகர் கேட்டுக்கொண்டதன் பெயரில் 1993இல் வெளியான செந்தூரபாண்டி திரைப்படத்தில் அப்போது அறிமுக நடிகரான இன்றைய முதலமைச்சர் விஜய்க்கு அண்ணனாக கௌரவ வேடத்தில் தோன்றி நடித்து கொடுத்தது திரைத்துறைகள் ஒரு நடிகராக விஜய்க்கு முக்கிய அடையாளம் கிடைப்பதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது. 1999ஆம் ஆண்டு நடிகர் சங்க தலைவராக விஜயகாந்த் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது நடிகர் சங்கம் மிக பெரும் கடன் சுமையில் இருந்தது. இதனை வெளிநாடுகளில் கலை நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலம் கிடைத்த பணத்தை கொண்டு கடன்களை முழுமையாக அடைத்ததோடு மட்டுமல்லாமல் நலிந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக மீதி பணத்தை வங்கியில் டெபாசிட் செய்து ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். திரைத்துறையில் தனித்துவமான ஆளுமையாக விளங்கிய கேப்டன் விஜயகாந்த் மொத்தமாக 153க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து 54 புதிய இயக்குநர்களை அறிமுகம் செய்துள்ளார். வில்லனாக அறிமுகமாகி கதாநாயகனாக உயர்ந்து ஆக்ஷன் ஹீரோவாகவும் சமூக அக்கறை கொண்ட நாயகனாகவும் பரிணமித்த கேப்டன் விஜயகாந்த் திரைக்கு வெளியிலும் தனது எளிமை, மனிதநேயம், உதவும் குணம் ஆகியவற்றால் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து வரலாற்றில் என்றும் அழியாத அத்தியாயமாக திகழ்கிறார்.